இனிய காலை வணக்கம் அன்பு நண்பர்களே. இந்த நாள் மறக்க முடியாத சில நாட்கள். கடந்த ஒரு வாரமாக என் வாழ்க்கையில் இப்போ அதை சொன்னால் இங்கே புலம்பல் மாதிரி ஆகிடும். ஆனால் அந்த ஒரு வாரம் தந்த அனுபவங்கள் இருக்குது பாருங்கள், அது மிகப்பெரிய அனுபவங்களை தந்தது. நான் பல முறை சொன்னதைத்தான் உங்களுக்கு நான் மீண்டும் மீண்டும் சொல்லப்போகிறேன். சினிமா துறை என்பது ஒரு கனவு தொழிற்சாலை, ஒரு மாயக்கண்ணாடி. இதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இங்கே பிராப்தம் என்கிற அதிர்ஷ்டம் வேண்டும். 1000 பேர் சினிமாவுக்கு வந்தாங்கன்னா அதில் 10 பேர் ஜெயித்தா பெரிய ரெக்கார்டு. நம்மை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் வேண்டும். இவ்வளவும் பிளஸ்ஸிங்கோடு அமைஞ்சதுன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஆனால் இந்த ஒன்வே டிராஃபிக்கில் நுழைஞ்சவங்க கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் வேறு உலகமே தெரிஞ்சு கொள்ளாமல், பணம் காசு வருமானம் எதையும் சேமித்து கொள்ளாமல் கல்யாணம் வேறு பண்ணிக்கிட்டு அவங்களோட போயிருந்தால் பரவாயில்ல, பேச்சுலர்ஸோடு இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. திருமணம் வேறு செஞ்சுக்கிட்டு மனைவி குழந்தைகளை உருவாக்கிக்கிட்டு ஒரு குடும்பத்தை உருவாக்கிட்டு கஷ்டப்படுதல் தான் எனக்கு வருத்தம். இதன் பொருட்டு தான் இந்த வீடியோவில் நான் இளைய தலைமுறையை நான் சொல்கிறது என்னென்னா, சினிமாவை நம்பி கல்யாணம் பண்ணிக்காது. சினிமாவில் ஒரு 1 கோடி 2 கோடி சம்பாதிக்கிறதே அப்போ கல்யாணம் பண்ணிக்க. அதுக்கு முன்னாடி ஒரு குடும்பம் இப்படியான சூழலை உருவாக்காத. சினிமாவில் சாதிப்பது என்பது ஆசீர்வாதம் சம்மந்தப்பட்டிருக்க அறிவு சம்மந்தமானது என்ன யாராவது சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இப்போ பிரதீப் ரங்கநாதங்கிறவர் ஷார்ட் ஃபிலிம் எடுத்து யார்கிட்டையும் உதவியை கூட சேராமல் அப்படியே டேரக்டர் ஆகி இன்றைக்கி பெரிய ஒரு லெஜண்ட் மாதிரி ஆகிட்டார். இது மாதிரி இல்லாமல் என்னுடைய காலகட்டங்களில் ஒரு 5 படம் வேலை பார்த்தா தான் அவன் டேரக்டர்னே நம்புவாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரென்சியேஷன் பாருங்கள் லைஃப் ஸ்டைலில். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள்லாம் ஒரு 10 ஆண்டுகள் 13 ஆண்டுகள் யார்கிட்டையாவது வேலை பார்த்தா தான், யார்கிட்ட வேலை பார்த்தாமே அசிஸ்டன்ட் எத்தனை படம் வேலை குறைஞ்சது 7 படம் 6 படம் இருக்கணும், இல்லைன்னா டேரக்டர்னு ரெக்கக்னைஸே பண்ண மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி சாதாரணமாக ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாச்சு, போண்டிய படம் எடுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இன்றைக்கி உடனே டேரக்டராக ஆக முடியுது. கண்டென்ட் என்னென்னா, நான் சொல்ல நினைக்கிறது, நீங்கள் இதை ஜாலியாக கிரிக்கெட் விளையாடுற மாதிரி விளையாடுங்க. தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி விளையாடினோம். சினிமாவில் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லை. இதை சீரியஸாக எடுத்துகிட்டு கேம் ஆடினீங்கன்னா ரொம்ப துன்பப்படுவீங்க, துயரப்படுவீங்க, எதிர்காலம் இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. ஓகே, ஜாலியாக எடுத்து விளையாடுங்க சினிமாவை.